இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பேசினா எடுபடுது, அண்ணாமலை பேசினா மீடியாவில் யாருது ஃப்ளாஷ் ஆகுது? அண்ணாமலை தான் ஃப்ளாஷ். 1000 விமர்சனம் நீங்கள் அண்ணாமலை மேலே வைக்கலாம், ஆனால் அண்ணாமலை பேசினா ஏதோ ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, ஒரு அட்ராக்ஷன். நான் சொல்கிறது, நான் திரும்ப சொல்கிறேன், அவரோட பாலிசி இதெல்லாம் நான் ஏற்றுக்கல, அந்த கட்சியை சித்தாந்த ரீதியாக நம்ம எதிர்க்கிறோம், அது வேற. பட் அண்ணாமலை என்ற அந்த ஒரு தனி நபர் தமிழ்நாட்டில் பாஜக அண்ணாமலை தான். அவர் தலைவராக இல்லை, எந்த பொறுப்புலையும் இல்லை. அவரை பிஜேபி தலைவர் பதவியிலேருந்து மாற்றும் போது என்ன சொன்னாங்க, அவருக்கு தேசிய அளவில் ஏதோ பொறுப்பு கொடுக்குறாங்கன்னாங்க. ஒன்றுமே கொடுக்கல. இன்னைக்கு ஒரு முன்னாள் மாநில தலைவர், as far as BJP is concerned, is just a member and former BJP president. ஃபார்மர் பிஜேபி பிரசிடென்ட் எவ்வளோ பேர் இருந்தாங்க? யாருக்காவது இந்த மரியாதை இருந்தா? இப்போ ஒன்றும் இல்லை, தமிழிசை இருக்காங்க, அவங்களும் முன்னாள் பாஜக தலைவர் தான், ஆளுநராக இருந்தாங்க சார். அந்த அம்மா ஆளுநராக ஒரு மாநிலம் இல்லை 2 மாநிலத்துக்கு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழிசை பேசினா மீடியாவில் என்ன கவரேஜ் கிடைக்குது, அண்ணாமலை பேசினா என்ன கவரேஜ் கிடைக்குது? அப்போ அண்ணாமலை கிட்ட ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. தன்னை மீடியா லைம் லைட்டில், ஊடக ஒளி வெள்ளத்தில் வைத்து கொள்ளக்கூடிய, இருத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறமை அண்ணாமலைக்கு இருக்குது. தேசிய தலைமை அண்ணாமலையை நம்புது. பட் இதை தாண்டி நந்தா அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்காரு, ஏதோ ஒரு முக்கியமாக பேசியிருப்பாங்க, நடந்திருக்குது, என்னமோ சம்திங் ஹேப்பன் ஆர் ஹேப்பனிங். அது என்னன்னு தெரியல எனக்கு தெளிவாக.